கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது எரேமியா 24ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நல்ல தெரிந்த ஒரு பகுதி, அடிக்கடி பார்க்குற ஒரு பகுதி தான். ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் அதாவது நன்மை உண்டாகும்படி நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது அந்த ஜனங்களை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சிறையிருப்பு, அது முந்தின பகுதியிலே வாசிக்கிறோம். கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுகிறவர் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் நன்மை உண்டாவதற்கு அவர் செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, அதாவது சிறையிருப்பை, முதலாவது உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறவர். நீங்கள் சிறைப்பட்டு இருக்கிற காரியத்தை, எந்த நன்மையும் பெற முடியாதபடிக்கு நீங்கள் சிறைப்பட்டு அடிமையாக்கப்பட்டிருக்கிற காரியத்தில் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குறது மாத்திரமல்ல, பழையபடி நல்ல நிலைமைக்கு அவர் உங்களை கொண்டு வருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா நான் இந்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், அவர்களை திரும்ப பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுகிறது மாத்திரமல்ல, அவர் நீங்கள் இழந்து போன நல்ல காரியத்துக்கு தேவன் மறுபடியும் உங்களை திரும்ப பண்ணுவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து கீழே நாம் வாசிக்கும் பொழுது, நான் அவர்களை கட்டுவேன், நான் அவர்களை இடிக்க மாட்டேன் ஆண்டவர் சொல்கிறார். நான் அவர்களை கட்டுவேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் தாமே உங்களை திரும்பி வர பண்ணது மாத்திரமல்ல, பழைய நிலைக்கு அவர் கொண்டு வருகிறது மாத்திரமல்ல, அவர் உங்களை நிரந்தரமாகவே அவர் உங்கள் வாழ்க்கையை கட்டுகிறவர், உங்கள் குடும்பத்தை தேவன் கட்டுகிறவர், அவர் கட்டி எழுப்புகிற ஒரு நல்ல தேவன். நான் இடிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் அவர் உங்களுக்கு சகல காரியத்திலையும் அவர் நன்மை செய்கிற ஒரு நல்ல தேவன். உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். எந்த நன்மைகளையும் பெறக்கூடாதபடிக்கு தடையாக இருக்கிற உங்கள் சிறையிருப்பை, உங்கள் அடிமைத்தனத்தை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் இழந்து போன நல்ல நிலைமைக்கு அவர் உங்களை கொண்டு வருவார். என திரும்ப பண்ணுவேன் என ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் ஆண்டவர் இழந்து போன இடத்திற்கு கர்த்தர் மறுபடியும் உங்களை திரும்ப கொண்டு வந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்கள் வாழ்க்கையை கட்டுவார், உங்கள் குடும்பத்தை கட்டுவார், உங்கள் ஊழியத்தை தேவன் கட்டுவார், உங்கள் பொருளாதார தேவன் கட்டுவார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நாம் கீழே வாசிக்கிறோம், நான் கர்த்தர் என்று அறியும்படிக்கு என்று சொல்கிறார். உண்மையாகவே கர்த்தர் நல்லவர் என்று நீங்கள் அறியும்படியாக, கர்த்தர் நல்லவர் என்று அவரை குறித்து சாட்சி சொல்லத்தக்கதாக, அவரை மகிமைப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். உண்மையாகவே இந்த நாட்களில் கர்த்தர் தாமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அவருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்படும். உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் உங்களுக்கு சகல காரியத்திலையும் நன்மை செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். நீங்கள் இழந்து போன நிலைமைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். மறுபடியும் அவர் உங்களை திரும்ப பண்ணுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இழந்து போன தேவன் திரும்ப தருவார். இழந்து போன இடத்துக்கு கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார். உங்களை நிலைப்படுத்துவார், உங்களை கட்டி எழுப்புவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான இந்த பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லா சிறையிருப்புகளும் ஆண்டவரே, நன்மைகளுக்கு தடையாக இருக்கிற எல்லா சிறையிருப்புகளையும், எல்லா அடிமத்தம் தேவன் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் தாமே இழந்து போன ஆண்டவரே இடத்தை திரும்ப கொண்டு வருகிறவர், திரும்ப பண்ணுகிறவர், கட்டி எழுப்புகிற நல்ல தேவன். ஆண்டவரை சகல காரியத்தில் நன்மை செய்கிற தேவன், நீர் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.